ஹலோ எவ்ரிவன், உங்களோட கட் ஆஃப்க்கு வந்து என்ன ரேங்க் வரும்னு தெரியாமல் இருக்கீங்களா? உங்களோட கட் ஆஃப்க்கு வந்து என்ன கம்யூனிட்டி ரேங்க், என்ன ஓவரால் ரேங்க் வரும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். 200 out of 200 கட் ஆஃப்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரேங்க் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 1 to 200 ரேங்க்குள்ள இருப்பீங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 200 இருப்பீங்க. இல்லை அப்படின்னா எம்பிசியில் வந்து ஒரு 1 to 50 ரேங்க்குள்ள இருப்பீங்க. எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ 1 to 10 ரேங்க்குள்ள நீங்கள் இருப்பீங்க. அதாவது 200 out of 200 கட் ஆஃப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 197.5 கட் ஆஃப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த இயர் வந்து உங்களுக்கு ஓவரால் ரேங்க் எவ்வளோ வரது சான்சஸ் இருக்குது அப்படின்னா ஸோ 900 to ஒரு 1200 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ரேங்க் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ப்ரிடிக்ஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 195 கட் ஆஃப்க்கு மேலே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அப்படின்றப்போ பிசி கட் ஆஃப் பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னா ஒரு 550 to 600 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ உங்களோட ரேங்க்கும் அதுக்குள்ளே தான் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எம்பிசி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 220 பார்த்தீங்கன்னா ஒரு 275 இருக்கிறதுக்கு சான்சஸ் எம்பிசி. ஸோ உங்களோட கட் ஆஃபும் உங்களோட ரேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 220 275 தான் உங்களோட ரேங்க்கும் இருக்கும். எஸ்சி ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 40 to 60 இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரிடிக்ஷன். 197.5 கட் ஆஃப் மேலே இருந்தீங்க அப்படின்னா பிசி ஒரு 550, எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250, எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50. ஸோ இதான் வந்து ப்ரிடிக்ஷன். ஓசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 900 ரேங்க் டு 1200 வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம ஒரு கட் ஆஃபுக்கும் நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட வெப்சைட்டை போய் விசிட் பண்ணுங்க. பட் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியாது. அதனால் நான் ஒரு 2.5 கட் ஆஃபுக்கு அடுத்த ரேஞ்ச் வச்சுருக்கேன். ஸோ 195 இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3000 to ஒரு 2750 to ஒரு 3500 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 195 கட் ஆஃபுக்கு மேலே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா 1700 ரேங்க் அரௌண்டில் நீங்கள் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. எம்பிசி ஸ்டூடெண்ட் இருந்தீங்க அப்படின்னா 700 அரௌண்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 130 ரேங்க்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கான ரேங்க் அண்ட் அவங்களோட டீட்டெயில்ஸ் வச்சு தான் நம்ம இந்த அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 192.5 கட் ஆஃப்ல இருக்கீங்க அப்படின்னா பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் 3200 ரேங்க்குள்ள வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரேங்க்குள்ள வரதுக்கு சான்சஸ் இருக்கு. எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 260 ரேங்க் டு 300 ரேங்க்ஸ்க்குள்ள வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5500 to 7000 ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள இருக்கிற சான்சஸ் இருக்கு. நம்ம ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ஆவரேஜாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதை விட ஸ்டூடெண்ட்ஸ் கூடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 190க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 to 3000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இந்த இயர் வந்து அப்ளிகேஷன் நிறையா வந்திருக்கு. நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே பார்க்கலாம். ஸோ இருந்தாலும் இந்த அனாலிசிஸ்லேருந்து ரொம்ப வேரி ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஸோ 190 கட் ஆஃப் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பிசியாக இருந்தீங்கன்னா 5600 ரேங்க் அரௌண்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எம்பிசியாக இருந்தீங்கன்னா 2300 ரேங்க் அரௌண்டில் வர சான்சஸ் இருக்குது. எஸ்சியாக இருந்தீங்கன்னா 560 ரேங்க் அரௌண்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சேம் கட் ஆஃப் இருந்தீங்கனாலே உங்களுக்கு ரேங்க் வேரி ஆகும். ஏன்னா இப்போ 190 ரெண்டு பேரும் வந்து 199 கட் ஆஃபில் இருக்கீங்க. ரெண்டு பேரோட கம்யூனிட்டியும் வந்து எம்பிசி அப்படின்னா ரெண்டு பேருக்கு ஒரே ரேங்க் வராது, அடுத்தடுத்த ரேங்க் தான் வந்து வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க் டிசைட் பண்ணுறதுக்கு வேற ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதை நான் வேற வீடியோவில் சொல்கிறேன். 190 இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 9500 to 10000 ரேங்க்குள்ளே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து 187.5 ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா 8400 ரேங்க் அரௌண்டில் இருக்க சான்சஸ் இருக்குது. எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 4200 ரேங்க்ல வர சான்சஸ் இருக்குது. எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 740 அரௌண்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்துருக்கிறது வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 187க்கு மேலே இருப்பாங்க அப்படின்ற ஒரு அனாலிசிஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 185 கட் ஆஃப். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 11000 ரேங்க்ல இருப்பீங்க. எம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 5200 ரேங்க்ல இருப்பீங்க. எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 1080 ரேங்க்ல இருப்பீங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 185க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 18000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எப்போ எல்லா இயரும் ஏன் வந்து நம்ம ரேங்க் வந்து ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து எவ்ரி இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரெடியூஸ் ஆகும். பட் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க்ன்றது எந்த அளவுக்கு காலேஜஸ்ல சீட் இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜஸ்லையும் வந்து ரேங்கிங்ல ஃபில் ஆகிட்டு வரும். அதனால வந்து ரேங்க் வச்சு நீங்கள் செக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜ்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து நான் அந்த ரேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா
185 to 170க்கு அடுத்து ஒரு வீடியோ, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 170 to 150 வரைக்கும் ஒரு வீடியோ வந்து நான் அடுத்த நாள் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த கட் ஆஃப் ரேஞ்சில் இருந்தீங்கன்னா அந்த வீடியோவும் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.